அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சி நம்ம நிஜமும் நிழலாட்டமும் அப்படின்ற தலைப்பில் பேசணும். இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்துவம் தேவையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சகோதரனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இயேசு கிறிஸ்துவும் தேவை. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம உற்று கவனிச்சு நிறைய செய்திகளை நம்ம கேட்குறோம், பார்க்குறோம். எங்கே பாரு விபச்சாரம், வேசிதனம், கொலை, கற்பழிப்பு, திருடு, பிலிசூனி ஏவல்கள், பொறாமையினால் அழிக்கிறது, விபச்சார பாவம், அப்படியே நெஞ்சு வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது. எப்படி இந்த காரியமெல்லாம் நடக்குது இந்த பூமியில்? தாயும் மகனும் எப்படி ஒரு விபச்சார பாவத்தில் ஈடுபட முடியும்? அதெல்லாம் நினைக்கும் பொழுது நெஞ்சை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி சீர்கேடு குடிச்சு நம்ம கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பேர் நம்ம சகோதரர்கள் இறந்துட்டாங்க, எத்தனை சகோதரிகள் விதவையாக்கப்பட்டாங்க, அத்தனை குடும்பமும் எப்படி அந்த குடும்பம்லாம் மேலுக்கு வரும்? அப்போ இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் எது? குடின்ற பாவம் தானே. குடின்றது ஒரு பிசாசு, அது ஒரு பாவம். அப்போ நம்ம தமிழ்நாடு சீரடையணும், நம்ம தமிழ்நாடு பரிசுத்தமாக்கப்படணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைக்கணும், உண்மை இருக்கணும். அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்துவம் கண்டிப்பாக தேவைங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம இந்தியா முழுக்க கிறிஸ்துவம் தேவை. ஏன் இந்த உலகத்துக்கே இயேசு கிறிஸ்து தேவை. ஏன் தெரியுமா? இந்த விஷயத்தை உங்களோட கூட நான் சொல்றேன். இயேசுனுடைய வருகைக்கு முன்னாடி மகா உபத்திரவம்ன்றது காலம் வரப்போகுது. அப்போ அந்த காலகட்டத்தில் பாபிலோன் நகரம் கட்டப்படும். இன்னும் கட்டப்படலை, கட்டப்பட போதுமா. அப்படி கட்டப்பட போற அந்த புதிய பாபிலோன் நகரத்துல விபச்சார பாவம் தலைவிரிச்சு ஆடும். திருமணம்ன்றதுக்கு அடையாளமே இருக்காதுங்க. யார் யார் எப்படினாச போய் வாழலாம். அதனால் நம்ம பாபிலோனை பத்தி படிக்க போறோமோ. இப்போ நடக்க போற நிகழ்ச்சியே அப்படி இருக்குது. நம்ம படிச்ச இப்போ நம்ம வாழற காலத்திலேயே பாவங்கள் பெருகி கிடக்குது. நோவா காலத்துல எப்படி அந்த விபச்சார பாவம் பெருகி இருந்துச்சோ, அதனால தானே நம்ம ஆண்டவராகிய தேவன் உலகம் முழுவதும் ஜலத்தால் அழிச்சாரு. அக்கிரமா அதிகமா பெருகி போனதுனால தானே அழிச்சாரு. அதே மாதிரி சோதம் கொமரா பட்டணத்துல கூட விபச்சார பாவம் தலைவிரிச்சு ஆடிச்சு. கட்டுக்கடங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். இன்னைக்கு கூட ஏங்க சின்ன பசங்க 11 வயசு பையன், 8 வயசு பையனெல்லாம் சின்ன பசங்களை கற்பழிக்கிறாங்கன்னு செய்தி வருதுங்க. இது கேட்கும் போதெல்லாம் மனசு அவ்வளோ துக்கமா இருக்குது. அப்ப இந்த பாவமெல்லாம் போகணும்னா இயேசு தேவமா. இயேசு கொண்டு வந்த வழி தூய்மையான வழி, பரிசுத்த வழி. அவர் போதனையை கேட்கிறவங்க, அவரை பின்பற்றுவங்க இந்த மாதிரி தீமையான காரியத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி தீமையான காரியம் நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில், இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா இயேசு கண்டிப்பா தேவை, வேதம் தேவை. இயேசு காட்டின வழியில நம்ம நடக்கணும். அவருடைய ரத்தத்தினால தான் நம்ம பாவங்கள் கழுவப்படும்.
அப்படி கழுவுனா தான் நம்ம பரலோகம் போய் சேர முடியும். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை. 70 வயசு பைபிளில் கொடுத்துருக்க ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 வயசு. அது மிஞ்சி போனா அவனுடைய உபத்திரம் அது. அதனால வேதம் குறிப்பிட்டு 70 வயசு தான். அதுக்கு மேல ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் இந்த உலகத்துல வாழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். 100 வருஷம் வாழ முடியுமா? இல்லை 125 வருஷம் 150 வருஷம் வாழ முடியும். என்னைக்கு இருந்தாலும் நீ மறிச்சுதான் ஆகணும். இந்த பூமியில பிறந்துட்டா கண்டிப்பா இறப்புன்னு இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்துக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்க நம்மளுக்கு. இந்த உலகத்துல வாழற வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை. காலையில பூ பூத்து மாலையில அந்த பூ எப்படி வாடி போகுது, அது போல மனுஷனுடைய வாழ்க்கை. நிரந்தரம் கிடையாது, கொஞ்ச நாள் வாழ்க்கை. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக நித்தியமா இறந்துட்டு பிறகு ஒரு வாழ்க்கைக்கு இது பாரு, அந்த வாழ்க்கையை நம்ம இழக்க கூடாது. அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம். அது நித்தியமா நம்ம இருக்க போற வாழ்க்கை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மரணம் கிடையாது, மறுபிறவி கிடையாது, எதுவுமே கிடையாது. இறந்துட்ட பிறகு தீர்ப்பு தான், நியாய தீர்ப்பு. பரலோகமா நரகமா 2 தான், வேற எதுவுமே கிடையாதுங்க. எல்லா மனுஷனும் இந்த பூமியில யாரெல்லாம் மனிதனா பிறந்துட்டாவே நீ ஆண்டவருக்கு முன்னாடி அங்க போய் நின்றுதான் ஆகணும். அங்க பெரிய ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்கும். அந்த புஸ்தகத்துக்கு முன்னாடி போய் நம்ம நிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த புஸ்தகத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும். அந்த புஸ்தகத்துல இருக்கிற பிரகாரம் நம்ம வாழ்ந்துக்கிறோமா? வார்த்தை நம்மள நியாயம் தீர்க்கணும், பைபிள்ல போட்டிருக்குதுங்க. இயேசு சாமி நியாயம் தீர்க்க மாட்டாரு. பைபிள் இருக்கிற வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்கணும், வேதத்தில் எழுதியிருக்கு. அதனால நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். நம்ம தமிழ்நாடு நிம்மதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். நம்ம இந்தியாவில் கலவரங்கள் வரக்கூடாது. மனிதனுடைய ரத்தம் சிந்தக்கூடாது. இந்த உலகத்துல எந்த இடத்துல மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படுதோ அந்த இடம் சபிக்கப்பட்டிருக்குன்னு பைபிள்ல எழுதியிருக்குதுமா. மனித ரத்தம் பூமியில சிந்தப்படக்கூடாது. நம்ம ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு சொல்லித்தான் இயேசு சாமி ரத்தத்தை சிந்தினாரு. வானா உன் பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்றேன், நீ வேணா நீ பரிகாரம் பண்ணாத அப்படின்னு. அதனால இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படுது. கொலைகள் பெருகிட்டு வருது. இப்படி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா இயேசு சாமி தேவை. சகோதரர் கேட்டிருந்தார் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்துவம் தேவையான்னு. கண்டிப்பா தேவைன்னு நான் அவருக்கு பதில் கொடுக்குறேங்க. அதனால அன்பார்ந்த சகோதர கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு அன்பா நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கிறீங்களோ, உங்க தெருவோ நீங்க வசிக்கிற இடமோ அந்த வட்டாரமோ அந்த ஊரோ கிராமமோ பட்டணமோ அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னன்னா மனித ரத்தம் அந்த ஏரியாவில் சிந்தப்படக்கூடாதுன்னு உங்க ஜெபத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. மனித ரத்தம் பூமியில சிந்தக்கூடாது. இப்போ நான் இருக்கிறேன்னா, நான் இருக்கிற ஏரியாவில் நான் இருக்கிற தெருவில் இந்த வட்டாரத்தில் மனித ரத்தம் சிந்தக்கூடாதான்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பகுதியில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லாருமே நம்ம ஜெபிச்சு பண்ணாக்கா ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்பாரு. மனித ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படாது. மனித ரத்தம் பூமியில சிந்துச்சுனாக்கா சபிக்கப்பட்டு போகும். தாய் வயிற்றுல கரு இருக்குது பத்தியா, அந்த கருவை கலைச்சா கூட கொலை செய்யறதுக்கு சமம். அது கூட நடக்கக்கூடாதுங்க. கரு கலைப்பு கூட நடக்கக்கூடாது. அது கூட மனிதனுடைய ரத்தம் தான், சிந்தப்படக்கூடாதுங்க. அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால தாழ்மையோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மனித ரத்தம் அந்த பூமியில் சிந்தப்படக்கூடாது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வட்டாரத்தில் ஊரில் கிராமத்தில் பட்டணத்தில் தேசத்தில் மனித ரத்தம் சிந்தப்படக்கூடாதுன்னு ஜபத்தில் வச்சு ஜபம் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மாரநாதா.